Talk to me, numbers never lie. Add it up, that's me. இப்போ நீங்கள் பார்த்த இன்ஸ்டாகிராம் வைரல் வீடியோ எப்படி கேப்கட்டை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் அடுத்து என்ன வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன்னு சொல்லி வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருமே சுனா பணம் ஆயிட முடியுமாடா? ஃபஸ்ட்டு உங்கள் கேப்கட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. VPN ஆன் பண்ணிக்கிட்டு நியூ வீடியோ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோவை டச் பண்ணி கிராப் பண்ணி அந்த வீடியோவை இன்புட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்புட் பண்ண வீடியோவை ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட் ஃப்ரேமில் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததை டச் பண்ணி அதை கிராப் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வச்சு கிராப் பண்ணிக்கோங்க. கூகுள் ஜெமினியை ஓப்பன் பண்ணி அங்கே கிரியேட் இமேஜ் கொடுத்து ப்ளஸ் ஐக்கான டச் பண்ணிங்கன்னா அப்லோட் ஃபைல்னு இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ டு வீடியோன்னு இருக்கிறத டச் பண்ணி நீங்கள் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன், அதை அப்படியே காப்பி பண்ணி வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணி அப்லோட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். லோடிங் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேணும், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கோங்க. அது லோட் ஆகிற நேரத்தில் நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விட்டு அப்படியே வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். லோட் ஆகி முடிச்சோடனே இந்த மாட்ட இமேஜ் உங்களுக்கு கிரியேட் ஆகிரும். அந்த இமேஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் சிம்பிள் இருக்கும், அதை டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் மறுபடியும் கேப்கட்டுக்கு வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி டவுன்லோட் பண்ண இமேஜை லாஸ்ட் ஸ்க்ரீனில் வச்சு அப்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்லோட் பண்ண ஃப்ரேமை டச் பண்ணி எஃபெக்ட் ஆப்ஷனை டச் பண்ணிக்கோங்க. அதில் போய் சர்ச் பாரில் சேக் எஃபெக்ட்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் எஃபெக்டாகவே வரும். அந்த எஃபெக்டை டச் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்டை டச் பண்ணிக்கோங்க. அதில் ரெண்டுமே சமமாக இருக்க மாட்டோம் டச் பண்ணி வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ரெண்டுமே சமமாக இருக்க மாட்டோம். அப்போ தான் ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்க மாட்டாது. இல்லை உங்களுக்கு பிடிக்கிற மாட்டோம்னா அட்ஜஸ்ட் பண்ணி டிக் கொடுத்துக்குங்க. இப்போ நீங்கள் ஆடியோ இன்புட் பண்ணணும், அதுக்கு ஆடியோங்கிறத டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஃபைலுங்கிறத டச் பண்ணி ஆடியோவை இன்புட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு இன்ஸ்டாகிராம்லேருந்து ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணி அந்த ஆடியோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் ஆடியோ கொடுத்து வச்சுருக்கீங்க, நீங்கள் அந்த ஆடியோ டவுன்லோட் பண்ணி உள்ளே இன்புட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இன்புட் பண்ண ஆடியோவுக்கு ஏற்றவாறு ஃப்ரேமை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோ பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் ஆப்ஷனை டச் பண்ணி ஆட் டெக்ஸ்ட்டுங்கிறத டச் பண்ணிக்கோங்க. அங்கே உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட்டு வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி உங்களுக்கு தேவையான ஃபாண்டு அனிமேஷன் எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க. நீங்கள் கிரியேட் பண்ண டெக்ஸ்ட்டு கரெக்டாக வீடியோவில் எங்கன்னு இருக்கணுமோ அங்கே கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அனிமேஷனை கரெக்டாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச எந்த அனிமேஷன் வேணால் வச்சுக்கலாம். கேப்கட்டில் நிறைய அனிமேஷன் இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச அனிமேஷனை வச்சுக்கோங்க. அவ்வளோதான், வீடியோ கிரியேட் ஆகிடுச்சு. அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்போர்ட்டுங்கிறத டச் பண்ணி உங்களுக்கு தேவையான ரேஷியோவில் வச்சுக்கிட்டு வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகிடும். அப்புறம் வீடியோட ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ நம்ம என்ன அப்லோட் பண்ண போகிறோம்னா தாய் கிழவி மூவியோட ரிவ்யூ தான் அப்லோட் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்த வீடியோ என்ன வீடியோ போடலாம்னு சொல்லி நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.
அப்புறம் அந்த மூவி ரிவ்யூ மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ்.